கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் டே. எங்களுக்கு கொடுக்குற இந்த புதிய நாளுக்காக நன்றி. கொடுக்க போகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஜீவ வார்த்தைக்காக நன்றி அப்பா. We are here to receive the word. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன் நித்திய வார்த்தைகளும் கொடுத்திருப்பதற்காக நன்றி. The everlasting word. I thank you for the lasting word, that word that is settled in heaven. Hallelujah. Sotramapa. இப்பொழுது இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கற்றுக்கொள்கிறோம். Thank you, Jesus. As we hear the word, let the word of God come into my heart, into our soul, into our spirit. Transform us today as good fathers, like our heavenly Father. Make us like you. In Jesus' mighty name we pray. Amen. கர்த்தர் பெருகிதல் கொடுப்போமா? Hallelujah. God is a good God. Hallelujah. You know, my dad is here, and it is a blessing. It is a blessing to have my father and my mom to be here. You know, my dad is 83 finish, and my mom 77. But it is I never thought they will come on a Father's Day, be here. And I also prayed many days ago, many years ago, that one day they should come and be part. And this is the Lord's Day. Amen. நாம் நன்றி செலுத்தணும். இளம் வயதிலிருந்து அவர்கள் கடினமாக உழைப்பார்கள். அம்மாவும் கடினமாக உழைப்பாங்க. She is like taking care of 9 acres and managing people. காலையில் சமைக்கணும். எங்கள் வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி கிடையாது. அடுப்புக்கு வந்து நாங்கள் வந்து விறகு பெருக்கி அதை வந்து எண்ணெயை ஊற்றி தான் நாங்கள் வந்து சமையலை ஆரம்பிக்கிறோம். ஸோ காலையில் நமக்கு வந்து சிம்னி கூட அந்த வீட்டில் கிடையாது, கூரை மாதிரி இருக்கும். அதனால் வீடு ஃபுல்லாக கருப்பாயிரும். ஏன்னா புகை போகிறது இடம் இருக்காது. ஸோ கருப்பாக இருக்கும் வீடு மேலே இந்த ரூஃப் எல்லாம். இருந்தாலும் காலையில் எப்படியாவது சமைச்சு கஷ்டப்பட்டுட்டு எல்லாம் பேக் பண்ணி 8 மணிக்கு எல்லாம் பேக் பண்ணி அம்மா கொடுப்பாங்க. அந்த காலத்தில் ரைஸ் கூட ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ரேஷன் அரிசி தான் வாங்கி சாப்பிடுவோம். அது வந்து ஜஸ்ட் ஃபார் லஞ்ச் வி பேக் ரைஸ். பிகாஸ் நாங்கள் ஸ்கூல் போயிட்டு அங்கே கூழ் களி சாப்பிட்றது ரொம்ப வெக்கமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ரைஸ் பேக் பண்ணிடுவோம். அந்த காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. அப்பொழுது ஒரு பஞ்சம், ரைஸ்க்கு ரொம்ப பஞ்சம் இருந்தது அந்த காலத்தில். இருந்தாலும் 5 பிள்ளைகளும் கஷ்டப்பட்டு, மை டேட்ஸ் ஃபர்ஸ்ட் சேலரி வாஸ் 100 rupees. In those days 100 rupees is first salary. அதை வச்சுட்டு 5 பிள்ளைகளும் எப்படியாவது கஷ்டப்பட்டுட்டு, they sacrificed everything. They will not buy anything for themselves. And he used to drive the bicycle. Almost all the days of his school he had bicycle. நிறைய பேர் வீடு வாங்கியிருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க. But he worked hard and he made sure that all of us are educated. எங்கள் அண்ணன் கூட சரியாக படிக்க மாட்டாங்க. இருந்தாலும் அடித்து பிடிச்சி எப்படியாவது அவனை ஸ்கூலில் போட்டு எல்லாருமே அடி வாங்கியிருப்பாங்க. எனக்கு காட்ஸ் கிரேஸ், ஐ ஹேட் சம் கிரேஸ் டு ஸ்டடி, அண்ட் ஐ வுட் ஸ்டடி விதவுட் எனி nobody telling. I will just study. So I didn't get any beating, but everybody got beating. In school everybody will get beating. நிறைய படித்தவங்க எம்எல்ஏலாம் வந்து அப்பாட்ட சொல்லுவாங்க, எங்களை அடிச்சிங்க, அதனால தான் அந்த நிலைமைக்கு போயிருக்கோம். Thank you for teaching. So teaching is a good impacting career. But today I wanted to share about our Heavenly Father. Who is our Heavenly Father? And God is our Heavenly Father. Genesis 1:1 says, in the beginning God created the heavens and the earth. He loved us so much that he prepared this beautiful universe. And he prepared everything before he sent us. The heavens, the earth, the stars, the vegetables, the plant kingdom, the animal kingdom, the water supply, and how he created this ecosystem so we can live and breathe without any complexity. If you go to Mars, I think people can't breathe. Amen. If you go to Jupiter, yes, there may be wildfires, too hot, no vegetation, no plantation. You go to moon, it's the same thing. People are trying to scramble to get some little bit of water in the moon, and nothing grows there. So any planet is not inhabitable.
But God, according to the word of God, the earth is the only beautiful place where human beings can survive. The ecosystem is built, we can breathe clean air, and every time there's circulation of water to the cloud and comes back, and then it goes back to the ocean, and there is a cycle. And God made sure that water does not escape. In the பூமியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே போகணும்னா, yes, it could have gone. Long time ago, it could have evaporated. If the heat of the sun came and there is no ozone layer, the water could have evaporated and the earth could have become like moon. But there is an atmosphere and there is a circulatory system that God said that no water drop can escape the atmosphere. And it is still, you can see the San Francisco airport or Hong Kong airport, they touch the water of the ocean. How can they be at the same level? Because if it goes 1 foot high, 2 foot high, then the flights can't land. But God ordered the waters to stay in their borders. Amen. And such a magnificent and glorious God we serve. Matthew 23 verse 9, do not call anyone on earth as Father, for you have one Father who is in heaven. Jesus said, don't keep going everywhere and calling people as fathers. Yes, we call our dad and mom, that is fine. But we can't go to politicians, on bishops, and bow down before them, and then we treat them as our source. The Father actually means, the word Father means the source. And do not call anyone as your source. You have one Father, we are one Father, and we are the sons of that one Father who is in heaven. We're all sons of God. In Islam, there is no sonship terminology. God cannot have sons. God is an powerful force, but God cannot have sons. God cannot have people who call him as father in their literature. But only in the Bible. நீங்கள் எந்த வேதாகமத்தை படித்தாலும், மகாபாரதம் படித்தாலும், ராமாயணம் படித்தாலும் சரி, புத்திசம், and you cannot see how God expressed himself as a father. You won't see God saying that I am going to send my son for you. Only in the word of God we can see that God is expressing himself. There are 3 expressions to God: the Father, the Son, and the Spirit. Amen. And all 3 acting as one. We are one true God, but 3 personal expressions of God. And there are many things that we can learn from our Heavenly Father. He's not a cosmic force. He's not a brutal force. He's not one with a big sword. தர்மபுரியிலேருந்து கிருஷ்ணகிரி போகும்பொழுது நிறைய இடத்துல சிலைகள் இருக்கும். அந்த சிலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாமி உட்காந்துருக்கும், பெரிய கத்தி வைத்திருக்கும், கண்ணும் பெருசாக இருக்கும், பக்கத்தில் 2 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு பயந்துட்டே மக்கள் போவாங்க. எப்போ தான் நம்ம குழந்தைங்களை கொல்லணுமோ, நமக்கு விபத்து வந்துடுமோ, இந்த சாமிக்கு கோவம் வந்துச்சுன்னா நம்மளை வெட்டிடுமோ, அதே போன்று அவர்கள் நினைக்கிற மாதிரியே நிறைய பேர் அங்கே ஆக்சிடென்ட் நடக்கும். Their God is a God who punishes. And ஒவ்வொரு வருஷமும் they go and celebrate, behind my house. எல்லாம் போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாம் கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடும்பொழுது ஒருத்தர் சொல்வார், இந்த வருஷத்தில் யாராவது கடவுளுக்கென்று சாகணுமே, ஏதாவது ஒரு பலி செலுத்தணுமே அப்படின்ட்டு குடிச்சிட்டு ஆட்டாடிட்டு தேர் ஓட்டிகிட்டு போவாங்க. தேர் ஓட்டும் பொழுது யாராவது ஒருத்தர் அவர் ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பார். திடீர்னு சக்கரத்தில் அவரே எகிரி விழுந்துருவார். அப்புறம் மக்கள் சொல்லுவாங்க, ஓகே இந்த வருஷத்துக்கு ஒரு பலி முடிஞ்சுது. திஸ் யூஸ் டு ஹேப்பன் when I was a child. பிகாஸ் அந்த கடவுள் ஒரு பலி கேட்குது அப்படின்ட்டு. But only in Christianity we can say God did not ask for child sacrifice or human sacrifice. God sent his own son. On Mount Moriah, Abraham was about to kill his son, but God said, no, you're not going to kill. I was just testing you. Because one day on this same mountain range, I'm going to send my son. For now, take that ram that's hiding in the bush and offer the sacrifice. Number 1, God is the loving God. மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், Exodus 34 verse 6, கர்த்தர் அவரை பற்றியே சொல்லிக் கொள்கிறார்.
You know, the revelation is coming in phases. To Abraham, he says, I'm a mighty God. But to Moses, God is saying, I am the merciful, gracious, long-suffering, abundant in goodness and truth. He is not just powerful God. El Shaddai, all-powerful, Elohim, El Roi, and all these names of God express the attributes of God. But there are other attributes. God told Moses, this name I have not revealed myself. And he said, I am a gracious God. நம்முடைய அப்பா அம்மா கூட எவ்வளோ அமைதியாக கருணையாக இருக்கிறாங்க. But how much more our heavenly Father. Amen. He is a loving God. That is one of the main expression, revelation of God to Moses. Long suffering. நம்ம தப்பு செஞ்ச உடனே அடிச்சிருந்தா நம்மளாம் தாங்கியிருக்க மாட்டோம். And we are not even worthy to live. So many times we made mistake, we told lies, we even didn't go to church. பைபிள் கூட படிச்சிருக்க மாட்டோம். யாரோ எங்கேயோ இருக்கிறாரு அப்படி நம்ம ட்ரீட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் God said, I'll wait. Let him come. He's always waiting. ஊதாரி பிள்ளை போன்று நம்ம அநேக நேரம் வெளியே ரொம்ப தூரம் போயிருப்போம். ஆனால் அந்த தகப்பன் வந்து காத்து கொண்டே இருந்தாராம். அவன் போய் எல்லாம் செலவெல்லாம் செஞ்சு விற்பாடு, தாடியெல்லாம் வளர்த்திருப்பார். இருந்தாலும் தூரத்தில் வருவான்னு பார்த்துட்டே இருக்கும் பொழுது one day he came and the father did not even ask him how he spent money, where you went, what happened to all your money. All he did is, you are lost, you are found, come. And he embraced him and kissed him and clothed him, put some new shoes upon him, and he said, let us celebrate. My son was lost, and that is the heart of God. Amen. He's just waiting for us. Yes, எல்லாருமே தவறுகள் பண்றாங்க. There's nobody who did not commit sin. But God is not counting everything and say, okay, I'm going to punish him for this. Just like you do not keep a list of your children's mistake. You don't have a diary of saying, okay, you did this, you did that. We never keep a diary of our children's mistakes. And he forgives, long-suffering, abundant in goodness, merciful, gracious God. And that's why you can see even bad people are living today. கடவுளே இல்லைன்னு கத்தி கொண்டு இருந்தால் கூட ஆண்டவர் டைம் கொடுக்குறார். இன்னும் ஆண்டுகளை இன்னும் நிறைய கொடுக்குறார். ஏன்னா எப்பயாவது திரும்பி வருவான். எத்தனையோ பேர் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு இப்போ உயிரோடு இருக்காங்க. But God is, the reason is because God is long-suffering. We just can't measure his goodness. We can't understand why God sends sunlight to good people and bad people. Amen. So he is a good God. And he so loved the world. John 3:16. எவ்வளவு நம்ம மேலே பாசம் வைத்திருந்தார் என்றால், he gave his only begotten son. So we can see that God had a begotten son, not a begetted son. Many people think that he's just a created son. No, he's a begotten son. He's a title that God endowed him with. The begotten son was sent to die. God sent, verse 17. அவர் ஏன் அனுப்பினார் என்றால், not to condemn, இந்த உலகத்தை சபிப்பதற்கல்ல, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கே கர்த்தர் இயேசுவை அனுப்பினார். And God has spoken through prophets and through seasons and times and finally through his son. Hebrews 1 verse 1. Who at sundry times, God has tried many things. Amen. Prophets and prophets, you can see so many prophets that God sent. And various times, Jeremiah, Isaiah, Ezekiel, Daniel, and minor prophets, Hosea, Joel, Amos, Obadiah, Jonah, Micah, Habakkuk, Zechariah, Malachi, அநேக தீர்க்கதரிசிகளை. Why did God send? Because he loved his people. And they were preparing for the coming of the Messiah.
So the prophets were preparing, and verse 2, in these last days, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். How in these last days he has spoken to us by his son Jesus Christ. He is the heir of all things and by whom he made the worlds. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தார். And it was through him that everything was created, and he sent his own son. And that is the greatest message that Peter preached in Acts 4 verse 12. There is salvation in no other. This is a true gospel. அநேக நேரம் கேட்டிருக்கலாம், but many people don't know. Yesterday I was saying there are 3.5 billion people who do not know Jesus. Today, the world has 8 billion people. There are only 2.2 billion Christians. And we have 2/3 left. There is no other name by which we can be saved, Peter said. And Jesus Christ is the first to rise from the dead. 1 Corinthians 15:23. Every man in his own order, but Christ the first fruits. So God gave his own son. Amen. Hallelujah. And he did not demand child sacrifice. We receive everything by grace, by free. நம்முடைய பாவத்துக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டணும் தேவையில்லை. ஆமேன். பழைய ஏற்பாட்டில் வெட்டிக்கொண்டே இருந்தார்களாம். தினந்தோறும் ஒரு ஆடை வெட்டணும், ஒரு மாடை கொண்டு போகணும். The priests have to bring a bull. The common people can bring a goat. Imagine if we have to live. கோயிலுக்கு போகும்பொழுதே ஆடுகளை விற்று கொண்டிருந்தார்களாம். Even in Jesus' time, they were making profit by selling goats in the temple at Jerusalem. That's why Jesus rebuked them. He said, you're selling for profit. You're making profit in the temple. But they know people have to buy a goat. But Jesus came as the Lamb of God, and he became the first one to rise from the dead. And God made a perfect sacrifice. இந்த மக்களுக்கு நம்ம எப்படியாவது ஒரு ஜீவ பலி, perfect sacrifice, sinless sacrifice, and he even raised him from the dead. A true father will not let go his people. நம்முடைய பாதாளத்தில் நம்ம தள்ளாமல் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டார். He said, I won't let my people go. Yes, they made a mistake. Adam made a mistake. The second Adam, Jesus, came to reverse that curse. Hallelujah. Amen. And he raised him from the dead. If Jesus did not rise, we have no hope. There's no way we can say God will raise you up. If Jesus himself did not come from the grave. Muhammad is dead. Buddha is dead. All the mythological figures in other religions are dead. Only one tomb is open in Israel. The open tomb. Historically proved, seen by men, more than 500 saw Jesus. So Father did not let us go down. And he said in John 10 verse 30, my Father which gave to me is greater than all other fathers. Hallelujah. Amen. யோவான் 30 சொல்லுகிறது, my Father is greater than all, and no man is able to snatch them out of my Father's hand. Jesus saying, யாருமே கர்த்தர் தேவனிடமிருந்து நம்மை பிரிக்க முடியாது. He said, I have given my blood, and he said, I am not going to let it go down, and nobody can take my sheep out of the Father's hand. Verse 29 and verse 30 says, I and the Father are one. This is another big controversy in the world today. They say that Jesus is not God. But Jesus frequently says, I and the Father are one. To the Samaritan woman, Jesus said, when she says, who is that Messiah? Jesus said, I will speak to you. நான் தான் என்று இயேசு சொல்கிறார். I will speak to you, am he. So Jesus and the Father are one in substance. Hallelujah. Number 1. Number 2, God wants us to be with him.
when the Jewish people இதை கேட்ட உடனே அவர்கள் எல்லாம் கற்களை எடுத்துக்கொண்டார்களாம். John 10 verse 31, then the Jews took up stones to stone him. நீ மனிதனாக இருக்கும் பொழுது எப்படி நான் தான் தேவனுக்கு சமமாக இருக்கிறேன் எப்படி சொல்ல முடியும்? That is one reason they said, let us plan to kill him. So Jesus equated himself to the Father. And they said, we're going to stone you. And they said, no, we're not going to stone you for what you did, your miracles and all your things, but we are going to stone you. Verse 33, the Jewish said to them, for a good work we don't stone you, but for blasphemy, because you being a man, make thyself God. Jesus said, I and the Father are one. And that is exactly the reason the Jewish people said, you are a man, how can you make yourself equal to God? யாராவது உங்களை கேட்டாங்கன்னா, show me a place where Jesus called himself God or equaled himself with God. This is one instance where Jesus says, I and the Father are one. If he's a man only, he cannot say it. Amen. இந்த உலகத்தில் நடந்த எந்த மனுஷனும் அப்படி பேசினதே கிடையாது, சொல்லவும் முடியாது. என்னை அடித்து போடுங்கள், 3 நாட்களில் என்னை கர்த்தர் உயிர்ப்பிப்பார் என்று யாரும் சொல்ல முடியாது. சொல்லி நிரூபித்ததும் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. Hallelujah. Amen. And that's why, yes, there are many gods, St. Paul says, but we are one God. There are many man-made gods, but there is one God who is greater than all man-made gods. The Father and his Son Jesus. Philip இதெல்லாம் கேட்ட பிற்பாடு திடீர்னு வந்து சொல்றாரு. John 14 verse 8, Philip said to him, Lord, அநேக நேரம் உங்களுடைய அப்பா பிதாவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். Can you show us your Father? Amen. Just show it, then the mystery will be solved. Because you keep praying to your Father. You go to the mountain, you pray in the morning. Every day you're saying, I'm praying to my Father. But if you just show your Father, we shall be content. He said, Philip, you don't understand. If you have seen me, என்னை பார்த்தீங்க அப்படின்னா you have seen my Father. Then why do you say you have to see? And there is another place where Jesus equated himself as God. Amen. And from that time, Philip stopped asking questions. He who has seen me, verse 9, have I been with you so long, Philip, and you have not known me? He who has seen me has seen the Father. So how can you say, show us your Father? Don't you know, verse 10, do you not believe that I am in the Father and the Father in me? The words that I speak, I don't speak on my own authority, but the Father who dwells in me does the works. And verse 11, believe that I am in the Father and the Father is in me. எந்த மனுஷனும் அப்படி பேசவே முடியாது. Amen. Only God walking on this planet. You know, another name for Jesus is Everlasting Father. The government shall be upon his shoulder. Isaiah prophesied one day God will come. His name shall be called Wonderful Counselor, Mighty God, Prince of Peace, and Everlasting Father. He cannot have the title of the Father if the Father is not in him. Hallelujah. Amen. He is truly God on this planet, and that's why he says, believe that I am in the Father and the Father is in me. And that's why they said, okay, this man is mad. அப்பா வந்து ஏதோ தச்சட் வேலைகளை பண்ணி கொண்டிருக்கிறார், மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறார். அம்மாவும் நமக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இவர் திடீர்னு வந்து சொல்கிறாரு, நான் தான் கடவுளின் மகன், நானும் கடவுளும் ஒன்றாக இருக்கிறோம். He said this man should be killed. They were getting ready for crucifixion. Hallelujah. And God the Father said, I not only give you my Son, but I also want to give you the Spirit. Acts 1 verse 8. You know, God says, I'm going to send the Holy Spirit. So God sent his Son first, and then he said, you shall receive power when the Holy Ghost has come upon you. Jesus many times said, my Father will send the Holy Spirit. Amen. When I'm gone, it's better that I go that he might send.
the comforter, தேற்றவாளனை நான் அனுப்ப போகிறேன். My Father will send the Holy Spirit. And He is the one who is moving our hearts today. So God sent His Son, and God said, wait for 10 more days. On the 50th day, the Holy Spirit came. And while they were waiting, in Acts 1:14, they were all in one accord in prayer. And since they were one accord, praying, then the Holy Spirit came. அநேக குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம், கிறிஸ்தவராக இருந்து கொண்டு ஒரு மனதோடு இருப்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. If you are not one with the Father, if you are not one with Jesus, and if you are not one with one another, then we are not really Christians. Jesus said, they will know that you are my disciples by your love. If there is discord and disunity in our family, if there is no one accord, then there is no Holy Spirit. ஆமீன். குடும்பத்தில் அதுதான் சாத்தா எப்படியாவது அசுத்தாவே கொண்டு வருவான், இந்த பிரிவினை ஆவியில கொண்டு வருவான். But they were all in one accord, and then the Holy Spirit came. The Holy Spirit dwells in houses where there is unity. When we are all praying together, சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது, சேர்ந்து நாம் ஒரு மனதாக இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவார். But when we are not in one accord, I don't think the Holy Spirit would have come. Jesus said, you wait in one place. More than 120 people waited in one place. இப்போ 2 பேர் 3 பேர் உட்கார்ந்து ஜெபினா அதுக்கே கஷ்டமா இருக்கு. Each one is arguing with different theology. And we are more about arguments than about oneness. But we should not be focused on arguments. We should be focusing on being one and loving for the sake of Christ. Unity in Christ. I'm not saying United States of America is doing great. சும்மா பேர் அளவில் தான் United States of America. But every state has some problem. And sometimes one state wants to even declare themselves as another state, another country. By constraint, they are put together in this country. But if we are really disciples of Christ, God wants us to be one in spirit. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய மாம்சம், we have to die to our flesh. Sometimes we may feel like saying something, but we have to say, no, God. Unity, oneness is more important than my opinion. Our opinion may be fine, great, but if it is creating discord, Lord, help me to speak what you want to speak. And even in the company, if you're in the company, the unity of the team is more important than our ideas. Our ideas may be great, but if the management does not like it, you don't need to enforce it. Finally, let them decide what they want to do. And don't fight. We don't need to fight with them. Amen. And say, God, let your will be done. Avoid foolish arguments. Titus 3:9 சொல்லுகிறது, தீத்து 3:9. Avoid foolish questions. Genealogies, contentions, strivings, they are unprofitable. You know, Christianity is not going to grow by debates. It's good to debate, it's good to, reason, but it's not going to expand just by debates. It's an intellectual exercise, but it's going to grow only through love. And Jesus said, just I am one with my Father, you also be one. Hallelujah. Amen. Number 3, the Father loves to work with us. John 9:4, யோவான் 9:4 சொல்கிறது, I must work the works of him that sent me while it is day. ஏசப்பா சொல்கிறார், நான் வேலை செய்யவே வந்தேன். தேவனுக்கென்று வேலை செய்ய வந்தேன். I must work the works of him. There is only little time, and God wants us to be good workers. Amen. God did not call us just to be Christians. Yes, we are followers of Christ, but we should also be workers. We are kingdom workers.
Philippians 2 verse 25. Paul many times he says, I am sending to you Epaphroditus, my brother and fellow worker. He said, I am a worker. Epaphroditus is another worker. We are workers. We are teammates. We are all workers. Jesus said, I came to do the will of my Father. My food is to do the will of my Father. நான் எந்த சாப்பாடை கூட கர்த்தர் வந்து யோசிப்பதில்லை. He was actually saying, my main food is to do God's work. We are kingdom workers. Romans 16 verse 3. Greet Priscilla and Aquila, my co-workers in Christ. You know, many times we think Christianity is like a position, a title. இயேசு ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஓகே we want to be some position. I need some position. I need to be bishop. I need to be elders. I need to be, some position. இல்லாட்டி நமக்கு வந்து மதிப்பு கிடையாது என்று சபையிலே வந்துருச்சு. உலகத்தில் தான் ஓகே politicians they fight for positions. எப்படியாவது இவனை கீழே இறக்கிட்டு நாம் ஒரு பதவிக்கு போகலான்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் ஆண்டவர்கிட்ட சபையில் வந்து we didn't come to occupy positions. We came to work. Hallelujah. Amen. Jesus said, I want to do the work of my Father. And we are here as workers, helpers. Let your good works, கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்ய வேண்டும். எஃபீசியன்ஸ் 2:10 சொல்கிறது, we are his workmanship, created in Jesus unto good works, which God has ordained that we should walk in them. We came actually to do God's work. எதுக்கு ஆண்டவரே என்னை அழைத்தீர்கள்? எதுக்கு இந்த தேசத்தில் கொண்டு வந்தீங்க? எதுக்கு என்னை வந்து உருவாக்கினீங்க? யோபு மாதிரி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. He said, Lord, let no one think about my birthday. Cursed be the day that I came into the world, because I have so many sufferings. But God actually brought us for a specific purpose. அதனுடைய கர்த்தருடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும், சந்தோஷமாக நம்ம இருப்போம். We are created for good works. Matthew 5:16. மத்தேயு 5:16 சொல்கிறது, let your good works so shine before men that you may what? Glorify your Father in heaven. நம்ம செய்கிற ஒவ்வொரு தொழிலுமே ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படி நாம் செய்ய வேண்டும். ஏசப்பா சொல்கிறார், we do to glorify. And what you do actually makes even our earthly parents happy. A wise son makes a glad father. But a foolish son is a grief to his mother. Solomon wrote. நாம் நற்காரியங்களை செய்யும் பொழுது, நல்ல காரியங்களை செய்யும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது, even our earthly fathers are happy. Hallelujah. How much more we should glorify our Father in heaven. கர்த்தருக்கென்று ஜீவிக்கணும். நம்ம கம்பெனிக்கென்று ஜீவிக்கக்கூடாது. நம்மளை எப்படி அமெரிக்கா வந்த உடனே நம்மளை ஒரு ஷேப்பை மாற்றிடுவாங்க. யூ ஆர் மை ஆசெட், யூ ஷுட் டூ ஆல் ஆஃப் தீஸ் ஃபார் மீ. நம்ம வந்து கம்பெனிக்கு தான் வேலை பண்ண வந்திருக்கோம், நம்ம மனசில் ஏறிடும். நம்ம கம்பெனி பனின்னு வேறு போட்டுக்குவோம், ஹெச்பி பனின்னு போட்டுக்குவோம், ஐபிஎம் பனின்னு போட்டுக்குவோம், கூகுள் பனின்னு போட்டு ரொம்ப ரொம்ப மரியாதை, ரொம்ப அது தெரிகிற மாதிரி நடந்து போவாங்க சில பேர். ஐ எம் ப்ரவுட் எம்ப்ளாயி ஆஃப் கூகுள். Until one day the Google access card doesn't work. So what do we do? ஒருத்தன் சொல்கிறான், 20 வருஷமாக நான் காலேஜ் முடிச்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு my dream company is Google. But today I went and swiped my card, it didn't work. He called, they said, sorry, we laid you off. So let not the companies be your dream company. கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், உத்தமனாய் நம்ம வேலை செய்யணும். We have to work faithfully, but that's not you should not be satisfied just working for your company. We should be, number one, working so we might glorify our Father in heaven. கர்த்தரா அந்த வேலையும் கொடுக்கிறார். யோசேப்பை வந்து எகிப்தில் போட்டது கர்த்தர் தான். எகிப்தையே ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் தான் போட்டார். But why did God put him? Not just to work for Pharaoh. He was preparing the place so entire Israel can go and settle for a period of 400 years.
God was preparing for his chosen people, not just work for Pharaoh. Although Pharaoh himself God used to feed Jacob, so feed Joseph and Jacob's family. God can use our company, yes. God uses our company, God uses our management, and God pushes some funds through them into our bank account. And we should be grateful to God. But we should know it is God who is doing it. Hallelujah. Amen. Everything comes from him. I came in 1998. From that time, I prayed, God, I want to be in Sunday. I want to be in church. I also prayed Saturday I should be. And sometimes in weekdays. Lord, give me a work that fills my schedule. The last 26 years, my Sunday was free. Even today, there is a big thing happening. But God gave such peace. நம்ம ஆண்டவர் சொல்ல முதலாவது உன்னுடைய தேவனத்தை ராஜ்யத்தை தேடணும் ஆண்டவரே. I want to do your work. Seek first the kingdom of God. All these things shall be added. We came to do the works. As Jesus said, I came to do the work of my Father. Amen. We are sons of that kingdom, number one. Then we are sons. Then we are, citizens of this country. But when I got citizenship, I thought I'll be very happy. I thought it'll open up a new world. But that excitement just lasted for one day. Later I came to realize that no, we are all citizens of that kingdom. அதுதான் உண்மையிலேயே நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். Yes, இந்த உலகத்தில் citizenship is okay, green card is fine, but we should be happy. For me now, I can go. I want to actually go to different parts of the world. Not that I dislike citizenship, but it gives us opportunities to go different parts of the world. இயேசுவை பற்றி சொல்ல பல வாய்ப்புகளை கொடுக்கிறது. அதை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமென். உலகெங்கும் சென்று என்னுடைய ராஜ்யத்தை போதியுங்கள் கர்த்தர் சொன்னார். Our citizenship actually can take us to different European countries. We should use it. But for God, it is one earth. And he sees this as one global, kingdom of God. So our perspective should be, oh, I am an American. I am a, Indian. அப்படி நம்ம மக்களை பார்க்க கூடாது. Oh, he is a Mexican. Oh, he is an African. From day one, God removed that barrier. God put that heart, say, everybody is equal. Amen. No preference to white, no preference to black, no preference to Hispanic. As children of God, we are all equal. And that's how God sees. Amen. எல்லோரும் ரட்சிக்கப்படும் என்று கர்த்தர் விரும்புகிறார். So the way we treat people will be totally different once we understand the kingdom. I thought American citizenship is a big status change. Until then, and later on realized, no, you cannot pride in citizenship. It's nothing compared to the glorious thing that God has for us. That is what the pride of life will disappear once we understand God. All of these are tools to work for the kingdom. Amen. They are just tools. You can drive an old Toyota, no problem. You can drive a new Lexus, no problem. Your attitude should be same, exactly same. ஒரு பழைய காரை ஒருத்தர் ஓட்டிட்டு போறாரு, ஃப்ரண்ட்ல டேமேஜ், பேக்ல டேமேஜ். ஆனால் நம்ம புது கார் ஓட்டுறோம் அப்படின்னா அதை பார்த்து நம்ம ஏளனமா நினைக்கக்கூடாது. He just doesn't have some funds to fix it, but God gave us some funds to buy a new one. நம்ம ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே thank you, help me to be of some help. We are no better than them. எங்கள் வீட்டு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டு இருந்தது. It said, Go Indians. So one of my friend was coming in my car. He said, you are living in a racist place. They are saying, Go Indians. Because a big bold letters in front of his house. Now I was thinking for a long time. I've been there for 2 years. I don't know what this Go Indians means. One day a person came he wanted to see how to cut grass. We called him because he was working, and Christina called him, can you come and help with cutting grass? So he came in a truck. இதெல்லாம் பார்த்துட்டு this is small one, my tractor won't go inside, he said.
I said, why don't you make a big gate and we can make some space so your tractor can come. So இதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது he said, ஸோ நான் ஏதோ கிராஸ் கட் பண்ண வர்றாரு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் சொல்கிறாரு, and then how much land you have, I asked him. You know, my grandpa, my pa, and we have like right there we have 100 acres, he said. நம்ம வந்து கிராஸ் சும்மா கட் பண்ண வர நம்ம வந்து ஏளனமாக பேசியிருந்தோம்னா we would have been put to shame. Thank God I didn't treat him so meanly. He said, I have 100 acres, and in front of my house, I put this big title called Go Indians. That's my house, he said. I was thinking, what is this Go Indians? Should I ask him, is this a racist? Then he said, probably in few decades ago, there was a team. And to encourage the team, they will say, Go team name. So it is actually a team that played for some sports in that area, and he was big part of that team, and so he said, Go Indians. It's nothing to do with our Indian engineers. And he's not a racist. If he's a racist, he won't come and cut grass for me. How sometimes we can be misinterpreting. நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாம் வந்து பார்க்கணும். Amen. We are all sons and daughters of that one God. Christianity will only spread, when we show that love. And they will know that you are my disciples by your love for one another. And he went home and he said, come home sometime. He's an American. And I'm so glad that we are in this country. And we wanted to live according to the constitution of God. And God is a God who actually has prepared. Number 4, God has actually prepared, a God of preparation. கர்த்தர் எல்லாவற்றையும் தயாரித்து வைத்து நம்மை அனுப்பினார். But my question is, are we prepared? If God is so prepared, for example, 1 Corinthians 2:9 சொல்கிறது, 1 Corinthians 2:9, the eye has not seen, nor the ear heard, the great things that God has prepared for those he loves. நம்முடைய அப்பா வந்து நிறைய காரியங்களை தயாரித்து வைக்கிறாராம். We cannot even imagine the great things that God, our Father, has prepared. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனால் கூட எங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா தெல்சே இந்த வீட்டை க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடி, மகன் வரான், இந்தியா அமெரிக்காவிலேருந்து வராரு அப்படின்னு எல்லாம் சுத்தம் பண்ணி everything they'll prepare. Same thing, our Father in heaven, the Bible says, yes, we cannot imagine the great things that God has prepared. And Jesus said in John 14:1, let not your hearts be troubled. Believe in God, believe in me. And verse 2, he says, 14:2, in my Father's house. He said, in my Father's house, there are many mansions. Amen. இப்போ எந்த வீட்டில் இருக்கிறது நமக்கு வந்து கவலைப்படக்கூடாது. இன்ஃபேக்ட் என்னுடைய இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எ barn. But I feel really nothing. Whether we live in a big house or small house or even a hut, like Abraham lived in a hut, does not matter. And Jesus said, more than all the things that you can imagine, in my house there are many mansions. And I am going to prepare a place for you. But are we prepared? If Jesus is coming tomorrow, are we prepared? Amen. Is our family prepared? நாம தயாரா இருக்க வேண்டும். Be watchful, be diligent. Matthew 25:3 says, there were some foolish virgins who took lamps and took no oil. அபிஷேகம் இல்லாத ஸ்திரீகளாக இருந்தார்கள். Matthew 25:4, but the wise people were ready. They were ready. When you go for ministry, are you ready? Are we ready to preach? Are we ready for the coming of Christ? God has prepared a lot of things in heaven. Amen. நமக்கு நிறைய காரியங்களை அவர் தயாரித்து வைத்திருக்கிறார். Many crowns are ready.
Mansions are ready. Jesus himself said, I go, and then I'll come. I'll take you to be with myself. So this house is good, but it's temporal encampment. Amen. Our real house, our real destination is not here. And we should be ready. When he is coming in the middle of the night, at the crowing of the rooster, are we ready? Be diligent. Hallelujah. In Luke 12 verse 31, it says, seek the kingdom of God, all these things shall be added. Verse 32, fear not, little flock. லூக்கா 12:32 சொல்கிறது, it is your father's good pleasure to give you the kingdom. ஒரு பெரிய ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராம். Amen. And we will reign with Christ, and one day God will create new heavens, new earth. This earth will be destroyed. Amen. It will melt in fire. That's what Peter is writing in his letters. And one day God will recreate new heavens, new earth. New heavens and new earth. Our God is so big. ஒரு வார்த்தையார் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். Amen. I used to think like a baby. எப்படின்னாக்க ஆண்டவர்கிட்ட எது கேட்டாலும் கொடுப்பார். So let's say you go into the kingdom of God and then say, Jesus, I want a little earth. And you can dream like a child. God can instantly create an earth, and I'm meaning that he can give you a kingdom so easily. If he can create billions of stars, அதெல்லாம் நம்ம மறந்துட்டு ஒரு ஏக்கருக்கு சண்டை போட்டுட்ருப்பாங்க, அரை ஏக்கருக்கு சண்டை போட்டிருக்காங்க சில மக்கள், ஒரு வீட்டில் ஒரு ரூமுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. when you think about the great father we have, we will stop fighting. நம்ம விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கொஞ்சம் விட்டு கொடுத்தாக்க ஆண்டவருக்குன்னு விட்டு கொடுக்கணும். You can see God is not going to let you go down. It is his pleasure. It is your father's good pleasure to give you the kingdom. Hallelujah. Let's all stand. We'll pray. Our loving Father, Jesus said, pray to your Father. Our Father in heaven, hallowed be your name. Thy kingdom come, thy will be done. இப்படிதான் கர்த்தர் நம்மை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறார். Hallelujah. Lord, let your will be done. கைகளை வைத்து கேட்கலாம்ப்பா, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டுமாப்பா. Just ask God to put you in the right track. It is my Father's pleasure to give you the kingdom. Jesus said, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட்டி கொடுக்கப்படும். All things shall be added to you. கைகளை கேட்கலாம்ப்பா, என்னுடைய வாழ்க்கையில இழப்புகள் எல்லாம் அப்பா அகற்றி போடுமா ஆண்டவரே. சோத்திரமாப்பா, வெறுமையான இடங்களில் எல்லாம் நீரூற்று உருவாகட்டுமாப்பா. It is his Father's good pleasure to give you the best. பரத்திலிருந்து எல்லா நல்ல ஈவுகளை கொடுக்கிற கர்த்தர். Every good and perfect gift comes from the Father of lights, in whom there is no variation or shadow of turning. He never changes his mind. Hallelujah. The Lord never will change his mind. He will never punish you without reason. He will never chastise us without a plan to bring, adopt us as his legitimate children. He does not delight in sufferings. He does not punish us unjustly. He embraces us when we come back. திரும்பி வரும்பொழுது நம்மை அரவணைத்து நமக்கு முத்தம் கொடுக்கிற தேவன். பாவங்களை எல்லாம் தூக்கி சமுத்திரத்தில் போடுகிற தேவன். பிளவுகளை எல்லாம் அகற்றி ஒரு மனதை கொடுக்கிற தேவன். He said, wait, I will give you the Holy Spirit. தேற்றவாளனை அனுப்புவேன். He will be with you and in you. And he will teach you all things. எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பதற்கு என் ஆவியை ஊற்றுவேன்.
He has not left you alone. Jesus said, my Father has not left me alone. நம்மையும் கர்த்தர் கைவிட மாட்டார். கடைசி பரியந்த நம்மை காத்துக் கொள்வார். He said, I will be with you till the end of time. சோத்திரமாப்பா, I pray till the last day of our life. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கைகளுத்தி கர்த்தர் நன்றி செலுத்தலாம். பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்தலாம். Thank you for Lord giving us family. குடும்பத்துக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்களுக்கு கொடுத்த உறவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பமாக உமக்கு ஜீவிக்க வேண்டும் அப்பா. Bless our fathers. கைகளுத்தி ஒரு just pray for your father for 1 minute. Just pray for your mother. Thank you, Jesus. Thank God for a good father you have. Thank God for a good mother you have. He did not raise us as orphans. And even if we were orphans, He was our Father. நன்றி அப்பா, என்னை தூக்கி வைத்தீர் அதற்காக நன்றி அப்பா. என்னை அரவணைத்துக் கொண்டீர் அதற்காக நன்றி. என்னை வழி நடத்தினீர் அப்பா, அதற்காக நன்றி. தினந்தோறும் என்னை எழுப்பி அப்பா எனக்கு உணவு கொடுத்தீர் அதற்காக நன்றி. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் நம்முடைய கிருபை. Thank you. Thank you for the family that I am born into. கைகளுத்தி நன்றி செலுத்தலாம். But not by accident. God prepared a family for you. If it had not been for your family, we won't be here today. But God gave us a family. God gave us mom and dad to feed us. இரவு நேரத்தில் எழுந்து நமக்கு தேவையான உணவை கொடுத்தார்கள், உழைத்தார்கள். பாலூட்டும் நேரத்திலிருந்து இதுவரைக்கும் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி நம்ம இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். அதுக்கு நன்றி செலுத்துறோம். Thank God for all the things He did. He is our heavenly Father, source of all beings. Jesus mighty name. சத்தமாக பாடலாம். அப்பா பிதாவே, அன்பான தேவன், hallelujah. Yeshua, He's a loving Father. Thank you, Lord. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, ஆவியான நன்றி செலுத்தி சத்தமாக பாடலாம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, இயேசுவே, ஆவியான. I was lost, but I am found. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர். இயேசுவே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தீர். அனைத்தீரே, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து, நிழலாய் மாறு முத்தம் கொடுத்து அணைத்து கொண்டீரே. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து, நிழலாய் மாற்றிவிட்டீர். நன்றி இயேசுவே, நன்றி உமக்கு நன்றி. நன்றி சொல்லுமா, நன்றி உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா பிதாவே, my loving Father, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன் நினைத்தீரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவுக்கு நன்றி இயேசுவே. தாழ்மை தள்ளாடும் பொழுது தள்ளாடி நினைத்தீரே, தயவாய் நினைவுக்கு
கண்ணீரை துடைத்து என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்து. கலங்காதே என்று சொன்னீரே, கலங்காதே கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து. Thank you for everything. நன்றி இயேசுவே, நன்றி உமக்கு. கண்ணீரெல்லாம் துடைத்ததுக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. கைகளை உயர்த்தி அப்பா பிதாவே, my loving Father, we thank you Lord. உம்மை இரட்சகரே, ஆவியை அனுப்பினீரே, ஆவியான் சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தீரே, உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, தூக்கினீரே உலையான ஏழ்மையில் இருந்தபடி தூக்கி எடுத்தீரே. ரத்தத்தை எனக்காக சிந்தி, கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்து. You shed your blood. நன்றி அப்பா, கல்வாரி விடுதலை கொடுத்தி ரட்சித்தீரே, கழுவி அனைத்து எல்லாவற்றுக்கும். We thank you Jesus. நன்றி உமக்கு நன்றி. Thank you for healing me. சுத்திகரித்தீரே அப்பா பிதாவே, அருமை எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. You are my Father. இரவும் பகலும் என்னோடு இருந்தீரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவர். Every day, every night, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவர். மறவாத தெய்வம், மாறாத நேசர், மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பார்த்து the glorious God. இயேசுவே மறவா, he will not forget you. மாறாத நேசர், மகிமைக்கு பார்த்து நன்றி அப்பா, காத்ததுக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, எல்லாவற்றிற்கும் நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. கைகளை உயர்த்தி அப்பா, thank you for protection. இரவும் பகலும் பார்த்து கொண்டீரப்பா, காற்றிலிருந்தும் மழையிலிருந்தும் எங்களை தப்புவித்தீரே. ஒன்றை நான் கேட்டேன் ஆர்வமாய், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். One thing I ask of you, இக்கரபா ஆர்வமாய் ஆர்வமாய் all my life I want to serve you. உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் பணி செய். கையிலிட்டு சொல்லுமா, all my life I want to serve. உயிரோடு வாழும் பணிக்காக நாட்களெல்லாம் பணி செய்திடுவே. நன்றி இயேசுவே, நன்றி உமக்கு நன்றி, எல்லாவற்றிற்கும் நன்றி அப்பா, ஊழியத்துக்கு நன்றி. Give him praise, அப்பா பிதா, my loving Father in heaven. Thank you Lord. ஜீவனை கொடுத்தீரே அப்பா பிதாவே, அப்பா. Thank you for life. Thank you for breath. Thank you for healing.
சுகம் கொடுத்ததுக்காக நன்றி, பலத்துக்காக நன்றி. ஆவியானவர் கைகளை உயர்த்தி இயேசுவே பொருளாதாரத்துல வளர்ச்சிக்காக நன்றி. தரித்திரம் எல்லாம் போனதுக்கு நன்றி அப்பா. கடன் பிரச்சனைகள் போனதுக்கு நன்றி. ஆவியானவரே, one last time அப்பா, we give you glory. இக்கரபா, எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. இயேசுவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மளோடு இன்றும் வாழ்நாள் முழுவதும் இருப்பதாக. கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். என் ஆத்துமாவே சோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. Let's give the Lord a mighty clap. Hallelujah.